நடத்தாம போங்க. நீங்க கரகத்தை தூக்குங்க, தூக்காம போங்க. ஆனா எங்களுக்கு ஆடலும் பாடல் நிகழ்ச்சி போட்டே ஆகணும். ஆரம்பிக்கலாங்களா? லைட்டா காத்தடிக்கிற மாதிரி இருக்குது. மரமெல்லாம் அப்படிக்கா இப்படிக்கா அசைது, பூவெல்லாம் அதுவாவே உதிர்துடா. அப்படின்னா ஹீரோயின் வரப்போறான்னு அர்த்தம்டா. அழகு எல்லாம் அவள் இவளது பயலாம், சந்தன வேலா இவள் மன்மத புயலா, அடடா பூவின் மாநாடா, அழகுக்கு இவள் தான் தாய் நாடா. டேய் எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்கடா. இதுக்கு பேர் தான் பேலஸ். இங்க இருக்கவங்க எல்லாம் ராஜ பரம்பரை சேர்ந்தவங்க. இவங்க மனசு வச்சா நம்ம எங்கேயோ ஏன்டா அப்படி குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் தவறுங்க. பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? இந்த பாரு, இப்ப இருந்து ஒரு குண்டு ஊசி சத்தம் கூட கேட்காம எல்லாத்தையும் மெதுவா சத்தம் இல்லாம இறக்கி வைக்கிறோம். என்ன பாலமினா பின்னால போறீங்க? ஏன் பின்னால ஆகடா? எங்கிட்டா இங்கிலீஷ் தெரியாதுன்னு வாடா. தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, தொட்ட உங்கள் நெஞ்சில் கில்லானா, தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, தொட்ட உங்கள் நெஞ்சில் கில்லானா, அள்ளி அள்ளி கொடுத்தால் குறையாது, புள்ளி உள்ள வாடி அழகே, ஜாமத்தில் தருவேன் ஐயா சுல்தானி. அட ஆடியா? பைத்தியம். நானும் பைத்தியம். சரி நானும் பைத்தியம் தான். ஏய் நீயும் பைத்தியம் எனக்கு தெரியும். கைய வச்சிரு. ஏங்க 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 இந்த தண்ணிய மேல படும் பொழுது சொர்க்க பூமிக்கே வந்துட்டீங்க. இங்கிட்டு பார்த்தா அந்த அங்கிட்டு பார்த்தா அமேசான் காடு மாதிரி இருக்கு. போடுறா உமாபெட்டி. ஐயோ உமாபெட்டி. மொத்தத்துல உமாபெட்டி தனி ஐலாண்டுங்க. போடுறா உமாபெட்டி உமாபெட்டி அவளை விடுங்க. கல்யாணம் கஷ்டமா இருக்கா? உமாபெட்டி அவளை விடுங்க. உமாபெட்டி ஐலாண்டுக்கு வாங்க. ஐயோ நீங்க வாழ்க்கையில நல்லா வர்றதுக்கு யார் காரணம்? ஏன் ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்போ நீங்க வாழ்க்கையில நாசமா போறதுக்கு யார் காரணம்? அதுவும் இந்த நாய்ங்க தான். பட்டுக்கோட்டை அம்மாடே, பாத்து புட்டான் அம்மாடே, கண்ணால சிரிச்சா தன்னால அணைச்சா பின்னால கால வாரிட்டான். பட்டுக்கோட்டை அம்மாடே உள்ளுக்குள்ளே சொன்னாடே,
பொல்லாத சிறுக்கி பொன்னாட்டம் நிறுக்கி பின்னாடி பள்ளம் பறிப்பா. நாயனார சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, வாயில வச்சு ஊத வண்டியானு. ஐயா வணக்கம். நாங்க நல்லவங்க. நாங்க யார் வம்பு தும்புக்கும் போறது இல்ல. போற இடமும் தெரியாம வர தட்டமும் தெரியாம பூ போல வாழ்ந்துட்டு இருக்கோம். படிக்கும்போது நம்ம வாத்தியாருங்கெல்லாம் கிண்டல் பண்ணி அந்த இடத்துல நாம தான் ஒரு ஹீரோன்னு காட்டிப்போம். ஆனா ஏதோ ஒரு இடத்துல நம்மள மன்னிச்சு விட்டு அவங்க நமக்கு ஹீரோ ஆயிடுவாங்க. Thank you boys for your lively